இப்போ ஒரு பேய் ஓட்டம்னா வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வேணுமா ஹோமம் பண்ணோம்னா மா இலை எடுக்கிறோம். அரச இலையா ஏதோ ஒரு காரியத்தை வெற்றி சித்தி பண்ணோம்னா அதில் எடுக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு தான் விட்டமின் சி தேவை, வெயிலில் நிற்கணும். ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே விட்டமின் சி இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த விட்டமின் சி உள்ள மாயில் எடுத்துகிட்டு வந்து தோரணம் கட்டும் போது விட்டமின் எம் உள்ள வரும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து நமக்கு உண்டான கர்மம் இருக்கணும். எல்லாரும் கர்மம்னா வந்து தப்பான விஷயம் நினைக்கிறாங்க. கர்மம்னாவே என்னன்னா நம்ம செய்கிற செயல்கள், அதான் கர்மம், அதான் கர்மா. ஆனால் இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்னதான் துக்கமாக உங்கள் சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆக்கர்ஷணம் பண்ணி உங்களை வந்து துக்கத்தில் வெளில கொண்டு வரும். அதுக்குண்டான சாமர்த்தியம் சமோஜனத்தை கொடுக்கும், திங்கிங் கொடுக்கும். ஜனங்களுடைய பிளானிங் இல்லாத விஷயம் தான். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ரெமடியாக கொடுக்குறோம், அவங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு என் கடன் அடையலைன்னா அவங்க பண்ணுற தப்பை வந்து அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. இப்போ பச்சைனாவே வந்து இலைகள். ஏன் அந்த இலைகளில் வந்து அது பிரதானமாக வருது? மா இலை, வேப்பிலை, அரச இலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு பேய் ஓட்டம்னா வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வேணுமா ஹோமம் பண்ணோம்னா மா இலை எடுக்கிறோம். அரச இலையா ஏதோ ஒரு காரியத்தை வெற்றி சித்தி பண்ணோம்னா அதில் எடுக்கிறாங்க. அதுதான் போஜ் பத்தர்னு சொல்றது, சரிங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எடுத்து செய்யும் போது என்ன காரணம்னா இது எல்லாம் இயற்கையிலே வாழ்ந்த ஜீவன்கள். இந்த இயற்கை வாழ்ந்த ஜீவன்கள் என்ன செய்யுதுன்னா இயற்கையாவே சூரிய ஒளியை வந்து ஆக்கர்ஷணம் பண்ணுதுங்க. அப்ப இந்த உலகத்துக்கு பிரதானது யாருன்னா சூரியன். அப்ப அந்த சூரியனை வந்து என்னைக்குமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேர்கோட்டில் நின்று ஒரே லைன்ல இருந்து அதை ரிசீவ் பண்ணுது. அப்ப ரிசீவ் பண்ண நம்ம உடம்புக்கு தான் விட்டமின் சி தேவை, வெயிலில் நிற்கணும். ஆனால் அவங்களுக்கு எப்பயுமே விட்டமின் சி இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த விட்டமின் சி உள்ள மாயில் எடுத்துகிட்டு வந்து தோரணம் கட்டும் போது விட்டமின் எம் உள்ள வரும், விட்டமின் மணி. ஆமாம், சரிங்களா? அப்போ அதுதான் ஆக்கர்ஷணம். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து தோரணம் கட்டும் போது வாரம் வெள்ளிக்கிழமை காஞ்சு போச்சா திருப்பி அதை மாற்றணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து நமக்கு உண்டான கர்மம் இருக்கணும். எல்லாரும் கர்மம்னா வந்து தப்பான விஷயம் நினைக்கிறாங்க. கர்மம்னாவே என்னன்னா நம்ம செய்யற செயல்கள், அதான் கர்மம், அதான் கர்மா. நீ என்ன போன்ற ஜென்மத்தில் செஞ்சோ, நல்லது செஞ்சோ கெடுதல் செஞ்சோ, அதுதான் இந்த ஜென்மத்தில் வந்து புண்ணியமாகவும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறது அதுதான். ஆனால் இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்னதான் துக்கமாக உங்கள் சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆக்கர்ஷணம் பண்ணி உங்களை வந்து துக்கத்தில் வெளில கொண்டு வரும். அதுக்குண்டான சாமர்த்தியம் சமோஜனத்தை கொடுக்கும், திங்கிங் கொடுக்கும். இப்போ இந்த இது நமக்கு வந்துருச்சு, ஒரு பணம் வந்து இவ்வளோ நாள் வரல, இன்றைக்கி நான் பேங்க்கில் போய் கேட்டேன், ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டாங்க, இது எப்படி செலவு பண்ணணும்னு யோசிக்க தோணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கி இன்னொன்று வாங்குவாங்க, ஆனால் பழைய கடன் அடைக்க மாட்டாங்க. அப்போ இது யார் தப்பு? ஜனங்களுடைய பிளானிங் இல்லாத விஷயம் தான். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ரெமடியாக கொடுக்குறோம், அவங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு என் கடன் அடையலைன்னா அவங்க பண்ணுற தப்பை வந்து அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்க காரியம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மா இலை தோரணம் போடுறாங்க, பச்சை கலர் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பணம் வருதுன்றீங்க, நல்ல வளர்ச்சின்றீங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கடன் அடைக்கலை அப்படின்னா அந்த பணம் எதுக்காக வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிக்காம அதை பயன்படுத்தி வேற எதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த கடனும் பெண்டிங், புது கடனும் வளர்ச்சி. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, தோரணம் கட்டின புது கடன் தான் எனக்கு வந்ததுன்னு. வரவு 8னா செலவு 10னா அதிகம் 2னா கடைசியில் துந்தனா. அதனால வந்து இங்கே பிளானிங்னு ஒன்று முக்கியம். அது அவங்க தான் பண்ணணுமே தவிர எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஃபைனான்ஸ் அனாலிஸ்டோடைய ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, அவங்க போடுற இது பாருங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் பணம் போடணும்னா அந்த கால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இதில் போடலாம் மேலாமான்னு காசு கட்டி அதையும் படித்து அவங்க செய்கிறாங்க. இவ்வளோ தூரம் பிளானிங்காக இருக்கும்போது அப்போ கடன் அடைக்கிறது பிளான் வேணும்ல, அப்போ அது அவங்க தான் செய்யணும். நம்ம சொல்கிறது இதுதான். அதே போல ரெண்டாவது என்ன பண்ணணும்னா இன்னும் பணம் அதிகமாக வரதுக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வாசல்ல வந்து 2 சிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு இது வைக்கணும். 2 சிங்கம் எங்க வைக்கணும் சார்? இந்த சைடு இந்த சைடா இல்ல ஒண்ணா வைக்கணுமா? 2 சைடு. இப்ப 2 வாசல்ல இப்ப கோயில்ல பண்ணோம்னா 2 யானை, சிம்மம், யாழி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி வீட்ல வந்து 2 சிங்கம் வைக்கணும். பிக்சரா கூட ஒட்டலாமா? பிக்சரா கூட ஒட்டலாம். அது எதுக்குன்னா வந்து காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் தான். அதே சிங்கம் தான் ராயல்ட்டிக்கும் உண்டு. அப்ப ராயல்ட்டின்னு என்ன? பவர். அப்ப பவர் வேணும்னா மணி வேணும். அப்போ இந்த இது வச்சோம்னா அந்த பணம்ன்றது தானாகவே ஆக்கர்ஷணமாகும். சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாதுன்னு. செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்.
செய்யறதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு எதுவும் இருக்காது. அண்ட் இது ஒன்றும் பெரிய செலவு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது, வாசல்ல ஒட்டி வைக்க போறோம் அவ்வளவுதான். அதுல இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். எந்த ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் வந்து உள்ள சீக்கிரமா வராது. ஸோ அதனால சிங்கம்ன்றது வந்து கர்ஜிக்கும் பார்வை. அப்போ வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, அப்பா அவன் பார்க்குற சிம்ம சொப்பனமா இருக்கான் அப்படின்னா அந்த சிங்கத்தோடைய வீரம் அங்க. அதனால தான் வந்து அம்பாள் வந்து சிம்மத்து மேல உட்காந்துக்கிட்டு துர்கையா இருக்காங்க. எஸ் சார். புலி மேல உட்கார்ந்து துர்கை தான், சிம்மத்தில் உட்கார்ந்து துர்கை தான். ஆனா அதுவே வந்து சிம்ம வாகினியா இருக்க பிரத்யங்கரா பார்க்கும்போது கெட்டதை அழிக்கிறவ தான் பிரத்யங்கரா, கம்பீரமான ஒரு தோற்றம். அதே பிரத்யங்கராட்ட பணம் ஆக்கர்ஷம் பண்றதுக்கு உண்டான மந்திரமும் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அவங்க இந்த 2 சிம்மத்தை இது பண்ணிட்டு அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஜென்ரலா இவங்க ஜனங்க என்ன பண்றாங்கன்னா எதையுமே வந்து ப்ரொசீஜரா செய்ய மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்க மறந்துடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், அதை ஒட்டிட்ட பிறகு எவ்ரி ஃப்ரைடே வந்து அட்லீஸ்ட் தொடர்ச்சியாவது விடணும். இன்னும் சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸில் தான் வைப்பாங்க. அந்த பிராஸை வந்து எப்பயுமே தொடச்சி வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அதுல அழுக்கு படியாம இருக்கும். அப்ப கிளிட்டரிங் ஆகும்போது வீட்டை யாரை பார்க்கும்போது இந்த வீட்டுல நல்ல அம்சம் இருக்குன்னு அந்த நம்பரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது அழுக்கு படிஞ்சு இருந்துச்சுன்னா என்ன வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க பொழுது, வெளில போயிட்டாங்க. அப்ப காலிங் பில் அடிக்காம அவன் போயிடுவான். அப்ப எந்த ஒரு விஷயம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதுல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், அதுல ஒரு ஆக்கர்ஷணம் இருக்கணும், அதுல வந்து ஒரு தன்மையான ஒரு அமைதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் லுக் பெஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொன்று வந்து பொதுவாக அந்த ஃபிளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து 2 எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. அது வைக்கவே கூடாது. ஒரு பக்கம் இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அது வந்து ஒரு பலிக்கு உண்டான சம்பந்தத்துக்கு உண்டான ஒரு இது. ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அப்படியே பூர்ணமா வச்சோம்னா ராஜகனி, அதை வெட்டி போட்டுட்டோம்னா அது பலி. அப்ப சரி, அந்த பலி கொடுக்குறாங்களா, வச்சுட்டாங்களா, வச்சுட்ட பிறகு அதுல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு அழிவு போச்சோ இல்லை கெட்டு போச்சுன்னா அதை உடனே மாற்றவும் மாட்டாங்க, அதை அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஜனங்க இதெல்லாம் வந்து பார்த்து செய்யணும். நிச்சயமா சார். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யும் பொருளும் உணரும் வண்ணம் ரொம்ப யதார்த்தமான விளக்கங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும் அளவில் இருக்குது. அதுதான் உங்களுடைய தனித்துவம் சார். உங்களுடைய ஃப்ரிட்ஜ் பரிகாரம் கூட பயங்கரமான ஒரு வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப சின்னதா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே குட்டி குட்டி மாற்றங்கள் செஞ்சாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதா உங்களுடைய ஸ்டைல் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ தெளிவான சிம்பிளான ஆனால் பயங்கர கிரேட்டான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல காத்துட்டு இருக்கு. அதனால எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூட இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.